What are verbs அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, verb is nothing but an action word. அதாவது ஒரு செய்கையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து நம்ம verb அப்படின்னு சொல்லுவோம். ஓடுறது run, அழறது cry, sing அதாவது பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இது சிரிக்கிறது, பேசுறது, இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுமே வந்து ஒரு செய்கையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இல்லையா. ஸோ ஆல் தீஸ் வேர்ட்ஸ் which represent some action, some or the other action are called as verbs. இது எல்லாத்தையுமே வந்து verbs அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வேர்ப்ஸுமே வந்து நம்ம அந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணாம ஓடினான், ஓடுறது, ஓடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரன், ரன், வில் ரன் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டென்ஸ் ஃபார்ம்ஸ்ல பார்ப்போம். verbs அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னா, they denote time of action. எப்போ என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றது தான் நம்ம வந்து verb tenses அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஓடினான், ஓடுவான் அப்படின்னு. ஸோ இது வந்து எப்போ நடந்தது, நீ எப்போ ஓடினா, இனிமேதான் ஓட போறனா, இல்லை இதுக்கு முன்னாடி ஓடி இருந்தானா, எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கான், பாஸ்ட்லயே வந்து ரொம்ப நேரமா ஓடிட்டு இருந்தானா, இல்ல சாப்பிட்டாளா, ரொம்ப நேரம் சாப்பிட்டாளா, ஃபியூச்சர்ல இருந்து சாப்பிட போறா அப்படிங்கிறது. நவ் பிரசன்ட். இப்போ பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம், ஃபியூச்சர்னா வருங்காலம், பிரசன்ட் அப்படின்னா நிகழ்காலம். ஸோ இது மூணுத்தையுமே வந்து எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் என்ன விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது ரினோட் பண்றது நமக்கு வந்து டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டென்சஸ் வந்து பேக் போன் ஆஃப் இங்கிலீஷ்னு கூட சொல்லலாம். இது வந்து பெர்ஃபெக்டா இருந்தா எப்போ என்ன நடந்தது, யார் என்ன பேசினாங்க, எப்படி எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் ஒரு விஷயம் நடக்க போறது இல்லை நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ வி ஷுட் பி பெர்ஃபெக்ட் when we speak in English. நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா tenses also should be perfect. So when the action has taken place, present, past, future. presentனா pastனா என்ன, futureனா என்னன்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்போ நடக்க போறது இல்லை நடந்திருக்கு அப்படிங்கிறதும் எவ்வளோ நேரமா நடந்துட்டு இருக்குங்கிறதும் நோட் பண்றது நமக்கு வந்து டென்சஸ் இருக்கு. verb tense forms. இந்த tenses ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து சில வேர்ட்ஸ் தேவை. அது என்னன்னா, இந்த verb forms இருக்கு இல்லையா, we have this table. இந்த டேபிள் வந்து என்ன டினோட் பண்றது அப்படின்னா, verb-ஓட பேஸ் ஃபார்ம் past simple. அதாவது இப்போ நம்ம ஒரு play அப்படிங்கிற verb எடுத்துக்கலாம். இங்க வந்து play அப்படின்னா விளையாடுறது, விளையாடுறது. ஓகே, ஸோ பேஸ் ஃபார்ம் வந்து play அப்படிதான். past simple அப்படின்னு பார்த்தா விளையாடினான் அப்படிங்கறதுதான் past simple, played. past participleனா played. இது வந்து என்ன டிஃபரன்ஸ், எப்படி வந்து நம்ம டென்ஸ் ஃபார்ம்ஸ்ல எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணோம்ன்றத பார்ப்போம். பட் now let us understand this. இந்த டேபிள் வந்து என்னென்ன சொல்றதுங்கிறத பார்த்துக்கலாம். விளையாட போறான் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம will இல்லை shall அப்படிங்கிற ஒரு வேர்டு, மாடல் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதையும் யூஸ் பண்ணுவோம். அது போக நம்ம பேஸ் ஃபார்மையும் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா என்னன்னு தெரியல, he, she, it. ஹீனா அவன், ஷீனா அவள், இட் அப்படின்னா அது இல்லை இதுன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சிங்குலருக்கு பிளேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்பும் யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஆர் ஜெரண்ட். இது வந்து ஜெரண்டே நீங்க சொல்லிக்கலாம். ஜெரண்ட் இஸ் நத்திங் பட் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ட். பிளேயிங், ஈட்டிங், ரன்னிங் அந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். அதுக்கும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சில வேர்ப்ஸ்க்கு வந்து ஐஎன்ஜி வராது. ஸோ இங்க வந்து நம்ம இந்த செஷனை கத்துக்கிறதுக்கு இந்த பிளேங்கிற வேர்பை வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த டேபிள்ல வந்து இங்க டிஸ்பிளே ஆயிருக்கிறது வெரி ஃபியூ வேர்ப்ஸ் ஆர் பீங் டிஸ்பிளேட் ஹியர். ஸோ இந்த கிட் யூ ஹேவ் ஃபார் விச் யூ ஹேவ் தி past participle, past simple, third person singular and all that. So you can go through the kit and understand for which verb which form can be used to form the verb tenses. Present tense. First we are going to see present tense and its usage. Simple present. Present tense அப்படின்னா நிகழ்காலம் இல்லையா. சிம்பிள் பிரசன்ட் டு எக்ஸ்பிரஸ் ஹேபிட்ஸ் ஆர் ஜெனரல் டு. ஜெனரலா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம். ஐ பிரஷ் மை டீத் அப்படின்னா நம்ம தினமும் பிரஷ் பண்றோம் இல்லையா. இது ஜெனரல் சேயிங் இல்லைன்னா இது ஹேபிட், இட்ஸ் அ ஹேபிட், தினமும் பண்ற ஒரு விஷயம். அதை பிரசன்ட்ல சொல்றதுக்கு சிம்பிள் பிரசன்ட். ஐ பிளே, நான் விளையாடுறேன், அவ்வளவுதான். பிரசன்ட் கண்டினியூஸ், நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு டு இண்டிகேட் an action going on at the time of speaking. நான் விளையாடின்னு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி கண்டினியூ ஆகிற ஒரு ஆக்ஷனை சொல்றதுக்கு present continuous. Present perfect to indicate an action started in the past and has continued up till the time of speaking. எப்பவோ ஆரம்பிச்சு பேசுற நேரம் வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து present perfect அப்படின்னு சொல்லுவோம். Present perfect continuous to indicate an action started at some time in the past and is going on still. எப்போ ஆரம்பிச்சு இன்னும் நடந்துட்டே இருக்கு,
அதாவது present perfectக்கும் present perfect continuousக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா present perfect யூஸ் பண்ணுவோம். எப்போ ஆரம்பிச்சு இன்னும் நடந்துட்டே இருக்கு இன்னும் முடியல அப்படின்னா present perfect continuous யூஸ் பண்ணுவோம். General examples பார்க்கலாம் for present tense. I like apples, simple present. She sings melodiously. எனக்கு apples பிடிக்கும், general saying. She sings melodiously. அவ எப்பவுமே மெலோடியஸா பாடுவா, அதாவது மென்மையா பாடுவா. They go to church every Sunday. அவங்க சண்டே சர்ச்சுக்கு போறாங்க. I am a student. நான் ஒரு ஸ்டூடெண்ட். இங்க வந்து am. இது ஒரு விதமான be form பார்த்திருக்கோம் இல்லையா? verbsல வந்து it indicates a state of being or an action word அப்படின்னு சொல்லுவோம். state of beingல வந்து be forms. am, is, are இது எல்லாமே வந்து be forms. have, had எல்லாமே அந்த கேட்டகரியில வந்துடும். நான் ஒரு ஸ்டூடெண்ட், யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், நீ ஒரு ஸ்டூடெண்ட், ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட், அவன் ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ இங்க டிஃபரன்ஸ் பாருங்க, இன்னமும் ஐ ஆம், யூ ஆர், ஹி இஸ் எல்லாமே சிமிலரா தான் இருக்கு. பட் இங்க இருக்கிற பி ஃபார்ம் வந்து மாறிட்டே இருக்கு பேஸ்ட் ஆன் த பர்சன் யூஸ்ட். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அந்த மாதிரி அது பேஸ் பண்ணி இங்க மாறிட்டு இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு ஐ ஆம் ஈட்டிங் அன் ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கேன். அதாவது ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அது நடந்துட்டு இருக்கிறத நம்ம ஸ்டேட்மெண்டா சொல்றோம். he is playing chess, அவன் செஸ் விளையாடிட்டு இருக்கான், இப்ப விளையாடிட்டு இருக்கான் அதனால சொல்றோம். they are learning French, அவங்க பிரெஞ்சு கத்துக்கிட்டு இருக்காங்க. present perfect, I have written the exam well, அதாவது நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சதும் சொல்றோம் அப்படின்னா எப்போ எக்ஸாம் எழுதி ஆரம்பிச்சு இப்ப முடிச்சிருக்கோம், அதனால I have written. She has just completed the work, எப்போ ஆரம்பிச்ச ஒரு வேலையை இப்பதான் அவ முடிச்சிருக்கா, அதனால she has just completed the work. I have been learning Hindi for the past 3 years, அதாவது நான் எப்போ ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சு இப்ப படிச்சிட்டு இருக்கேன், இன்னமும் படிச்சிட்டு இருப்பேன், எப்போ முடியும்னு எனக்கு தெரியாது. I have been learning. He has been studying in the school since 2001. 2001ல ஆரம்பிச்சு அவன் படிச்சுட்டு இருக்கான், இன்னும் படிச்சுட்டு இருக்கான், இன்னும் எப்போ படிச்சு முடிப்பான்னு தெரியல, இந்த ஸ்கூல்ல அவன் படிச்சிட்டு இருக்கான். வந்து present perfect continuous. difference இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் இல்லையா? So now we'll have a look at the rules on how these tenses have to be framed or formed. rules கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டென்சஸ்லாம் or இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கும் it will be useful. தப்பு பண்ணாம பேசலாம். இப்போ நம்ம present tenseக்கான ரூல்ஸை பார்க்கலாம். இந்த ரூல்ஸ் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசும்போது நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி டென்ஸ்ல வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ we definitely need to follow these rules to avoid all mistakes, silly mistakes while speaking English. Let's learn these rules with the examples which are provided in the next slide. I, he, she, it and we, you, they. So I-ங்கிறது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் நல்லாவே தெரியும். ஒவ்வொன்றுக்குமே வந்து சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து நம்ம ரூல்ஸ் வச்சு கத்துக்க போறோம்னு பார்க்கலாம். இப்போ இங்க வந்து ஐ பிளஸ் மெயின் வெர்ப் வந்து சிம்பிள் பிரசன்ட்ல ஐ பிளஸ் ஆக்சிலரி வெர்ப். ஸோ அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்னு பார்த்தா ஐ பிளே, அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் வந்து மெயின் வெர்ப்னு சொல்றோம். am auxiliary verb is nothing but the be form, state of being அப்படின்னு. while learning the parts of speech we had a look at the explanation for verb. so anything which states a state of being or an action word is termed as a verb, right? so in the auxiliary verbல வந்து am, is, was, were, are இது எல்லாமே வந்து auxiliary verbs. so இங்க auxiliary verb யூஸ் பண்றோம் அப்படின்னா இங்க ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, அதாவது subject object மாதிரி வந்துடும். I am a doctor இதுவுமே வந்து simple present தான். I play hockey. அதே வந்து present continuousல இது ரெண்டுத்துக்கும் மீனிங் தெரியும் இல்லையா? நான் ஹாக்கி விளையாடுறது உண்டு, நான் ஒரு டாக்டர் அப்படின்னு. ஸோ present continuousல சொல்றோம் அப்படின்னா I am plus gerund. gerund form of play verb என்ன பார்த்திருந்தோம்? playing. so ing form of the verb is gerund இல்லையா? I am playing அப்படின்னு வரும். yes, you are right. I am playing hockey, அதாவது நான் ஹாக்கி விளையாடிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். present perfect க்கு I plus have plus past participle of the verb. past participle of the verb நம்ம playக்கு என்ன பார்த்தோம்? played, played. so I have played ன்னு வரும். I have played hockey, அதாவது நான் எப்போ ஆரம்பிச்சு இப்பதான் விளையாடி முடிச்சேன்
அப்படின்னு அர்த்தம். present perfect continuous I plus have been plus gerund form. I have been playing hockey அப்படின்னா நான் எப்போ ஆரம்பிச்சு இப்போ விளையாடிட்டு இருக்கேன் அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்துலயோ இல்ல அப்புறமாவோ விளையாடி முடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். நான் விளையாடிட்டே இருக்கேன் ஹாக்கி. நெக்ஸ்ட் லெட்ஸ் லுக் அட் he she it அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர். இது மூணுமே வந்து சிங்குலர் நம்மளுக்கு தெரியும். அவன் அவள் அது இதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்றோம்னு let's have a look at it. subject plus main verb, இது pronoun அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? so plus main verb அதாவது third person singular. இதே மாதிரி தான் வரும். he plays, she plays, it plays அப்படின்னு வரும். he or she plays hockey, he or she is a doctor. இதே மாதிரி object வச்சு பண்ணணும் அப்படின்னா is a doctor, I am a doctor, he is a doctor, she is a doctor. it plays அப்படின்னா ஒரு cat dog அந்த இடத்துல இருக்கு அப்படின்னா it plays அப்படின்னு சொல்லலாம். பட் ஹாக்கி வந்து cat dog விளையாடுறது இல்லையா, அதனால அந்த எக்ஸாம்பிள் இங்க அப்படி கொடுக்கல. நெக்ஸ்ட் he she it வந்து present continuously எப்படி போடணும்னா plus is அதாவது அந்த auxiliary verb plus gerund. என்னது gerund? playing. he she it is playing அப்படின்னு வரும். he or she is playing hockey, விளையாடிட்டு இருக்காங்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். he she it has plus past participle of the verb, இதுதான் வந்து present perfect. அதாவது நம்ம அவன் மட்டும் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அவன் ஹாக்கி விளையாடி எப்போ விளையாட ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்கான், இப்பதான் விளையாடி முடிச்சிருக்கான் அப்படின்னா has played, he has played hockey or she has played hockey அப்படின்னு வரும். he or she or it has been plus gerund, it has been playing, she has been playing hockey. அதாவது எப்போ ஆரம்பிச்சு இன்னும் விளையாடிட்டு இன்னமும் விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். has been playing hockey. next comes uv day. uv day plus main verb, அதே auxiliary verb வந்து are, இதுக்கு plural னா இது similar to I we you they தான் ஜெனரலா சொல்லுவோம். பட் தென் this is singular இல்லையா, அதுவும் first person வேற. இதெல்லாம் வந்து first personல வராது. we first personல வந்தாலும் அது plural. so இங்க வந்து I playங்கிற மாதிரி you play, we play, they play அப்படிதான் வரும். we you they play hockey. டாக்டருக்கு வந்து I mean for the second example we say you are a doctor, we are doctors, they are doctors அப்படின்னு. okay, so அதே வந்து I hope you will be able to frame it now. present continuous க்கு are playing வரும். you are playing, we are playing, they are playing hockey, விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா மீனிங் வந்துடும். uv day have plus அதே ரூல் தான், have plus எப்பவுமே he she itக்குலாம் செகண்ட் பர்சனுக்கு வந்து I mean தேர்ட் பர்சனுக்கு வந்து has வந்துடும். have plus past participle of the verb என்னது have played, so have played எப்போ ஆரம்பிச்சு இப்பதான் விளையாடி முடிச்சிருக்கு அப்படின்னு. next comes present perfect continuous. uv dayக்கு have been playing, gerund form வந்து playing. uv day have been playing hockey. இப்போ இந்த ரூல்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா it is better that you write it down twice or thrice. நீங்க அப்படியே செகண்ட் பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு அப்படின்னு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்க இந்த ஆர்டர்லயுமே எழுதி பார்க்கலாம், இல்ல இந்த ஆர்டர்லயும் எழுதி பார்க்கலாம். whichever is convenient for you, you can try following that. ஏன்னா இந்த present tense ரூல்ஸ் வந்து ஒரு டென்ஸ்க்கு கத்துட்டோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்க்கும் ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை நம்மளே வந்து இந்த புக்கையுமே எதையுமே பார்க்காம கூட we will be able to do it. Let's now see the general examples for past tense. For simple past we have I drew a picture. நான் ஒரு படம் வரைஞ்சேன். She spoke boldly. அவ ரொம்ப தைரியமா பேசினான். I was in London last year. நான் போன வருஷம் லண்டன்ல இருந்தேன். They were in London last year. அவங்க போன வருஷம் லண்டன்ல இருந்தாங்க. She had a car before 2 years.
அவகிட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் இருந்தது. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட், நடந்தது, செஞ்சாங்க, வந்தாங்க, போனாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது ரெண்டுல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் இன் லண்டன், நான் லண்டன்ல இருந்தேன். ஐக்கு வாஸ், தேக்கு வேர். பாஸ்ட் கண்டினியூஸ். I was eating an apple. நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தேன். He was reading a story book. அவன் ஒரு ஸ்டோரி புக் படிச்சுட்டு இருந்தான். They were learning for the exam. அவங்க எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன், ஆனா கடந்த காலத்துல நடந்தது. பாஸ்ட் டென்ஸ்ல it had happened. I had returned the exam well, yet I didn't score more marks. நான் எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தேன், ஆனாலும் நான் நிறைய மார்க்ஸ் எடுக்கல. அதாவது he had started writing his exam long back, he got the results now and he feels that he hasn't scored more marks, right? அவன் முன்னாடியே எக்ஸாம் எழுதிட்டு இப்பதான் அவனுக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு, அந்த மார்க்ஸ் வந்து அவனுக்கு பத்தலன்னு இப்பதான் வந்து தெரிய வருது. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல எப்போ நடந்து எப்போ முடிஞ்ச ஒரு ஆக்ஷன். She had just completed the work. அவ இப்பதான் ஒர்க்கை முடிச்சுட்டு இருந்தா, அப்பதான் வந்து அவ ஒர்க்கை முடிச்சிருந்தா. அதாவது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஆரம்பிச்சு செகண்ட் ஆக்ஷன், அதாவது செகண்ட் ஆக்ஷன் அப்போ அது முடியறது. அந்த செகண்ட் ஆக்ஷன் அப்பதான் வந்து இந்த பேச்சு நடக்கிறது. மொத்தமாவே வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் த பாஸ்ட். Past perfect continuous. I had been doing MBA for the past 2 years, so I could not concentrate on anything else. அப்போ ஒரு காலத்துல நான் ஒரு 2 வருஷமா MBA பண்ணிட்டு இருந்தேன், அதனால என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போச்சு, கவனம் செலுத்த முடியாம போச்சு. So this also had happened in the past. For about 2 years she was doing MBA, so she could not concentrate on anything else at that time. Now again, let's learn the past tense rules with some examples so that we'll understand it better and will not make mistakes while speaking English. I plus main verb in past simple. So here we will again go back to the verb play. So we are learning these examples using the verb play. Okay. So I in main and main verb in past simple. So that will be I played. Na valayadine. I played hockey. So it's correct. I played hockey. I was a doctor. Now a doctor irundhen. Similarly, as same as what we saw in present tense. Again, auxiliary verb is going to be was here for the first person. I was a doctor. Doctor is going to be an object here. Subject, object. I was playing. I was playing hockey. I had played hockey. Past participle of the verb is played. I had played. I had played hockey. I had been playing hockey. So coming to the meaning of these, I played hockey. Na hockey valayadine. Na oru doctor irundhen. I was playing hockey. Na hockey valayadittu irundhen. I had played hockey. Na apra hockey valayadi irundhen. Valayadi mudichirundhen அர்த்தம். I had been playing hockey. நான் அப்பதான் ஹாக்கி விளையாட ஆரம்பிச்சு விளையாடிட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். Coming to the second group, he, she, it plus main verb plus past simple. The main verb is play. Okay. In past simple, the main verb is going to be played. He played, she played, it played. He played hockey or she played hockey. And using the auxiliary verb, it would be he was a doctor, she was a doctor, it was hungry, something like that. Okay. He or she or it was playing hockey. Was playing hockey. Had played hockey. He or she or it had been playing hockey. Right? You, we, they. For these three, you'll be using past simple of the main verb. You played hockey. You played hockey or we played hockey. They played hockey. Avanga hockey valayadinaanga.
You, we, they were playing hockey. Were playing hockey. விளையாடிட்டு இருந்தாங்க. You, we, they had played hockey. அப்புறம் அவங்க விளையாடி முடிச்சிருந்தாங்க. You, we, they had been playing hockey. அவங்க அப்பதான் விளையாடிட்டு இருந்தாங்க. And again this example, you, we, they were doctor or doctors. You வந்து singular ஆவும் இருக்கலாம், plural ஆவும் இருக்கலாம். We use you for both singular and plural. Now let's look at the future tense usage. Simple future, future continuous, future perfect and future perfect continuous. Simple future, it is to indicate an action yet to take place. இது வரைக்கும் நடக்காத ஒரு ஆக்ஷனை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து சிம்பிள் ஃபியூச்சர், அதாவது நடக்க போகிற ஒரு ஆக்ஷன். ஃபியூச்சர் கண்டினியூஸ், டு இண்டிகேட் an action that will be going on in the future. ஃபியூச்சரில் நடந்துட்டு இருக்க போகிற ஒரு ஆக்ஷன், கண்டினியூஸாக நடக்க போகிற ஒரு ஆக்ஷன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், டு இண்டிகேட் an action that will be complete in the future before the occurrence of another event. ரெண்டு ஈவெண்ட்ஸ் ஃபியூச்சரில் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு அப்போ ஆரம்பித்து செகண்ட் ஈவெண்ட் அப்போ கரெக்டாக முடிய ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம ஃபியூச்சர் சொல்லுவோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், டு இண்டிகேட் an action that will have started at some time in the future and will continue till the occurrence of another event. அதாவது ரெண்டு ஈவெண்ட் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி முதல் ஈவெண்ட் ஆரம்பித்து செகண்ட் ஈவெண்ட்டும் தாண்டி நடந்துட்டு இருக்க போகிற ஒரு ஆக்ஷனை வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக சொல்லுவோம். இந்த அளவுக்கு நம்ம வந்து யூகிச்சு பேச மாட்டோம், இவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் நாட் மச் யூஸ்ட் in spoken English. Let's have a look at the general examples of future tense. Simple future, I will prepare for the exam. நான் எக்ஸாம்க்கு படிப்பேன் இல்லை ப்ரிப்பேர் பண்ணுவேன். We shall go together, நம்ம ஒன்றா போகலாம். She will send a mail, அவள் ஒரு மெயில் அனுப்புவா. I will be writing the exam tomorrow at this time. நான் நாளைக்கு இந்த நேரத்துக்கு எக்ஸாமை எழுதிட்டு இருப்பேன், அதாவது கண்டினியூஸான ஒரு ஆக்ஷன். I will have finished the exam tomorrow at this time. இந்நேரத்துக்கு நான் எக்ஸாமை முடிச்சிருப்பேன், அதாவது நாளைக்கே ஆரம்பித்து நாளைக்கு முடிச்சிருப்பேன். நாளைக்கு ரெண்டு ஈவெண்ட், ஆரம்பிக்கிறது முடிக்கிறது ரெண்டு ஈவெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம் இங்கே. நாளைக்கு ஆரம்பித்து நாளைக்கு முடிப்பேன் அப்படிங்கிறத ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் சொல்கிறேன். ஆஸ் வி செட் பிஃபோர், ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன மாதிரி ரெண்டு ஈவெண்ட்ஸில் ஒரு ஈவெண்ட் ஆரம்பித்து இரண்டாவது ஈவெண்ட் அப்போ முடிகிற ஒரு ஆக்ஷன் இது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஐ வில் ஹவ் பீன் பிளேயிங் கிரிக்கெட் நெக்ஸ்ட் வீக் அட் திஸ் டைம். அடுத்த வாரம் இந்நேரம் நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன். அதாவது இன்னும் இந்த ஆக்ஷன் ஆரம்பிக்கலை, அடுத்த வாரம் இந்நேரம் நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன். நடந்துட்டு இருக்க போகிற ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸ். Let's have a look at the future tense rules. I will or shall plus main verb. Main verb is play here. நம்ம எடுத்துட்டு main verb வந்து play. I will or shall play, நான் விளையாடுவேன். I will be or shall be playing, நான் விளையாடிட்டு இருப்பேன். So I will play hockey, I will be playing hockey. I will or shall have played hockey. Past participle of the verb வந்து played இல்லையா. So I will or shall have played hockey, will have played hockey. அதே மாதிரி I will or shall have been playing hockey. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஹாக்கி விளையாடுவேன், நான் ஹாக்கி விளையாடிட்டு இருப்பேன், நான் ஹாக்கி விளையாடி முடிச்சிருப்பேன், அப்போ தான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு இந்த ரெண்டு ஈவெண்ட் சொன்னோம் இல்லையா, அந்த கான்செப்ட். அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவும். அந்த ரெண்டு ஈவெண்ட்டையும் தாண்டி நடக்க போகிற ஒரு ஆக்ஷன். ஐ வில் ஹவ் பீன் பிளேயிங் ஹாக்கி, நேரத்துக்கு நான் விளையாடிட்டு இருந்திருப்பேன், விளையாடிட்டு இருக்க போகிறேன். நம்ம யாரும் அவ்வளோ பேச மாட்டோம். ஸோ இட் இஸ் வெரி வெரி ரேர். நெக்ஸ்ட் ஹீ ஷீட்டுக்கான ரூல்ஸ் பார்த்தா, ஹீ ஷீ இட் வில் பிளே, விளையாடுவா, அதாவது அவன் விளையாடுவான், அவள் விளையாடுவாள், அது விளையாடும் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது விளையாடும் அப்படின்னு சொல்கிறோம். இட்டுன்னா அது, இதுன்னு தான் இட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஹீ ஷீ இட் வில் பி பிளேயிங், ஜெரண்ட் ஃபார்ம் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் பிளேயிங். ஹீ ஷீ இட் வில் ஹாவ் பிளேட் ஹாக்கி, ஹீ ஷீ இட் வில் ஹாவ் பீன் பிளேயிங் ஹாக்கி. இதே மாதிரி தான் நம்ம ஐயில் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணி சொன்னோமோ அதே சேம் டென்ஸு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் மட்டும் மாறுறது. he or she will play hockey, விளையாடுவாள் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி will be playing, விளையாடிட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பா, ப்ளூரல் கிடையாதுங்க. he she will have played hockey, நேரத்துக்கு விளையாட முடிச்சிருப்பான் இல்லை முடிச்சிருப்பாள். அதே மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து will be playing, கண்டினியூஸ் ஆக்ஷன், ஃபியூச்சரில் கண்டினியூ ஆகிட்டு இருக்க போகிற ஒரு ஆக்ஷன், ரெண்டு ஈவெண்ட்டு தாண்டி.